சிரிப்பு இந்த வீட்டுல நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுவாதான் இருக்கும். போலீஸ்காரி வேஷம் போட்டு என்னையே ஏமாத்துறிய? உனக்கு வைக்கிற ஆப்பு. போச்ச பத்திய உனக்கே ஏலக்காய் மாலை போட்டு உன் சொத்தையே அபகரிக்க பார்த்திருக்காங்க. நான் தான் வந்து காப்பாத்துறேன். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்? பேசாம அண்ணிக்கிட்ட சொல்லிடலாமா? நாம சொல்லி என்னைக்கு அண்ணி நம்பி இருக்காங்க. இப்படித்தான் வேற ஒரு விஷயத்தை சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். வேற யாருக்கிட்ட சொல்லலாம்? சூர்யா கிட்ட சொல்லலாம். அதான் கரெக்ட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன? இந்த அணு இருக்காளே, அணு, அவளை பத்தி நான் பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான் பாரு. பொண்ணுங்க கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தாலே இவனுக்கு விட மாட்டானுங்க. இவன் நல்ல அழகா வேற இருக்க, விடுவானா? என்னைக்கு இவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இதெல்லாம் நம்ம முடிக்க போறோம்? இவங்கிட்ட சொல்லி நடக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு நம்ம நிலத்தை மட்டும் இல்ல, வேலூர்ல உள்ள மொத்த நிலத்தையும் ஆட்டைய போட்டுருவா. இதை வேற யாருக்கிட்டையாவது சொல்லணுமே. ராஜி அவதான் சரியா இருப்பா. அவகிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட ஊதி பெருசாக்கி ஊரையே கூட்டிடுவா. நான் ஸ்டாப்பா 40 நிமிஷம் அழுவா. அவதான் இதுக்கு சரியான ஆளு. அவகிட்ட சொல்லுவோம். பெரிய மருமகளே, என்ன மாமா? உன்னை எங்கெல்லாமா தேடுறது? ஏன் மாமா, டீ காஃபி ஏதாவது வேணுமா? சுந்தரத்துக்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ, இது டீ காபி பத்தின விஷயம் இல்ல, கடும் விஷத்தை பத்தின விஷயம். நல்ல நாள் அதுமா பெரியவங்க, நீங்களே இப்படி பேசலாமா? ஒரு ரைமிங்ல அப்படி வந்துருச்சுமா. இப்ப அதுவா முக்கியம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் காதை கூட, காதை கொடுமா. இந்த அணு இருக்காளே, அணு, அவளுக்கு என்ன மாமா? அவ மட்டும் இல்லனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கும்னு நினைச்சு பார்க்க கூட பயமா இருக்கு. சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ கால்ல விழுந்தா கூட தப்பே இல்ல மாமா. அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? அவ அம்மா அவளை எவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க. என்ன பொறுப்பு, அமைதி, மரியாதை. அப்பப்பப்பப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல பார்த்ததே இல்ல மாமா. ஐயோ மாமா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க என்னமோ கடுகு விஷம் கிஷம் நீங்களே, என்னது மாமா? எப்ப கேப்ப, எப்ப கேப்ப? 1 மணி நேரம் பேசிட்டு கேப்பியா? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, நான் வரேன். சரி மாமாவா? என்ன இவ்வளவு லூசா இருக்கா? நம்ம திட்டுறோன்னு கூட தெரியல. மக்கு மக்கு. ஐயோ, இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டையாவது சொல்லணுமே. ப்ரோ, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். இதுக்கு நீதான் சரியான ஆளு. வா 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 வா. நானும் உங்களை தான் ப்ரோ தேடிக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னால தாங்கிக்கவே முடியாது ப்ரோ. ஆகா ஆகா, இந்த சூரிய வம்சத்தோட குல குழந்தை நீதான்டா. நீ ஒத்த போதண்டா. நீதான்டா என் வாரிசு. இன்னைக்கு வைக்கிறேன்டா இந்த இழுவைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆமா ப்ரோ, ரொம்ப இழுக்குது. என்னால தாங்கவே முடியல ப்ரோ. நான் சாம எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் ப்ரோ. நீங்க நினைச்சா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட முடியும்னு எனக்கு தெரியும். உங்க பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ப்ரோ. நான் வேணா ஒன்னு செய்யட்டுமா? இப்பவே போய் இந்த மாலையை போட்டு நீ தாண்டி ரோசா, நான் தாண்டி ஒரு ராசான்னு சொல்லிட்டுமா? அப்போ இவ்வளவு நேரம் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? ப்ரோ, நான் செம்ம லவ் மூட்ல இருக்கேன் ப்ரோ. கவிதையெல்லாம் வருது. பேச்ச மாத்தி என் ட்ராக்கை சேஞ்ச் பண்ணாதீங்க ப்ரோ. நான் என்ன பண்ணா சாம் என் மடி மேல வந்து விழுவான்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ டேய், இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா அவன் ஓ மடியில விழ மாட்டாடா. நீ தான் மாடியில இருந்து கீழே விழணும். டேய் தங்கமே, என் செல்ல பையன்ல மூச்சுக்கு 300 தடவை ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுறியாடா. நான் சொல்ற வார்த்தைய கொஞ்சம் காது கொடுத்து கேள்டா. என் தங்கல்ல, என் செல்லல்ல, கேள்டா கேள்டா. ப்ரோ, என் கண்ணுல சாம தவிர வேற எதுவுமே தெரியல. என் காதுல லவ் சாங்க தவிர வேற எந்த பீட்டுமே கேட்கல. எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க ப்ரோ. இந்த கையில தாலி, அப்புறம் எங்களுக்கு இல்ல வேலி. டேய், நிஜமாவே என்னால முடியலடா. நான் கெட்ட வார்த்தையில திட்டத்துக்கு முன்னாடி மரியாதை இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னால் நிக்காத. போ ப்ரோ. உங்களுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் போய் சாம பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சு வைங்க. இன்னைக்குள்ள சாம் என் மடியில வந்து விழணும். 50 கிலோ பாம். எங்க என் சாம்?
சாம் சாம் 50 கிலோவா? 50 கிலோ பாமா? போடா போ. அங்க அவ மடியில உங்க அண்ணன் படுத்து கிடப்பான். நீ போயிட்டு 50 கிலோ பாம்பு வெடிச்சு கருகின கோழி மாதிரி திரும்ப எகிட்டதான் வருவ. அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. என்ன செய்யறது? ஒரு பொண்ணு கொஞ்சம் சிகப்பா இருந்துடக்கூடாது. அலையறானுங்கப்பா. யாருக்கிட்ட சொல்றது? ஜெயந்தி கிட்ட சொல்லலாம். அவ மதிக்க மாட்டாளே. சும்மாவே நம்மள ஒரு மாதிரியா பாப்பா. பரவாயில்ல, சொல்லுவோம். நாம என்னைக்கு மரியாதை எதிர்பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். அழகா இருக்க சாம். என் கண்ணே போட்ட போல இருக்கு. சின்னத்தை சாரி சூப்பரா இருக்கு. உனக்கு இந்த கலர் ரொம்ப மேட்சிங்கா இருக்கு சாம். ஜெயந்தி, அத்தை கொஞ்ச நேரம் என் மருமக கூட பேச விட மாட்டாங்க. இரு, அத்தை கூப்பிடுறாங்க, என்னன்னு பாத்துட்டு வரேன். ஐயா மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்க இடத்துல என்ன எட்டி பாத்துட்டு இருக்கீங்க? ஆட என்னமா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு இங்கதான் நிக்கணுமா? இந்த வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். அடி பக்கி, வீட்டுக்குள்ள பெரிய பெரிய முதலையெல்லாம் நடமாடிட்டு இருக்கு. அது இவ கண்ணுக்கு படல. நானே ஒரு பல்லு புடுங்கின பல்லி என்ன கண்டுபிடிச்சிட்டாலாம். உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. இவ ஒருத்திக்காக அண்ணனும் தம்பியும் நாயா பேயா அலையறானுங்க. பெரியவனடான்னா இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். சின்னவனடான்னா கையில மாலையை வச்சுட்டு நீ தான் ரோசா, நான் தான் ஒரு ராசான்னு சொல்லிட்டு அலையறான். என்னடா குடும்பம் இது? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தா எவனாவது காது கொடுத்து கேட்கறானுங்களா? முட்டாப்பாய குடும்பங்கிறது சரியா இருக்கு. அண்ணா 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 அண்ணா. நீயா? நீ அத நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லார்கிட்டயும் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு தவிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லுங்களேன், நான் சும்மா தான் இருக்கேன். நான் கேக்குறேன். ஏமா, நான் என்ன கதையா சொல்றேன் நீ சும்மா இருக்கும்போது கேட்கறதுக்கு? நான் சொல்ல போற விஷயத்த உன்கிட்ட சொன்னா வேண்டாமா. ஒரு நல்ல சுவரா பார்த்து அதுகிட்ட சொல்லிட்டு போறேன். வாஸ்துவே சரியில்லாம இருக்கே. வந்தபடியே போவோம். என்னம்மா? ஐயோ, ஏன் சித்தப்பா நேரா பார்த்து நீ நடக்க மாட்டியா? டேய், நான் சொல்றது நீயாவது கொஞ்சம் கேளுடா. நீ நேரா பார்த்து நடக்காம நான் வந்து மோதவ. நீ சொல்றத நான் கேப்பனா? போவியா? டேய் டேய் டேய், நான் என்ன சொல்றேன், இவன் என்ன சொல்லிட்டு போறான்? ஐயோ, எவனுமே கேட்க மாட்டேங்கிறானே. இவகிட்ட சொன்னா மட்டும் இவனுக்கு புரிஞ்சிருமா? பய விநாயகா, 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 ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீட்டுல உள்ள ஜந்துங்க கிட்ட சொல்லணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஒரு லூசும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்னுச்சு. வேற வழி இல்ல, கடைசியில உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீயாவது காது கொடுத்து கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, மை ஹெல்ப் யூ? பிள்ளையாரப்பா, சொன்ன உடனே உன் தும்பிக்கைய தூக்கிய தோல்லையே வச்சிட்டியே. உன் கருணையே கருணை. சார், நீங்களாவது நல்ல வார்த்தையா கேட்டீங்களே சார். இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் சொல்லணும் சார். நீங்க தான் இதுக்கு சரியான ஆளு. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் கூரே கிடையாது சார். இனிமேலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலன்னா நோ 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 நோ, நீங்க எங்களுக்கு முக்கியமான ஆளு. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சார். நீங்க டபுள் மீனிங்ல பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது சார். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க சார், போதும். இந்த அணு இருக்காளே, அணு. ஹலோ, மரியாதை. அவளுக்கு என்ன சார் மரியாதை? அவளே ஒரு ஃப்ராடு, ஆள்மாறாட்ட கேஸ். ஷாக்கா இருக்குல்ல. இப்படித்தான் எனக்கும் ஷாக்கா இருந்துச்சு சார். என்னமா நடிக்கிறா சார் அந்த குந்தாணி. போலீஸ்னு உங்களே நம்ப வச்சுட்டா சார். என்னையா வளர்ற? அவன் நிஜமாவே போலீஸ் தான் சார். இப்படித்தான் சொல்லி வீட்டுல உள்ள எல்லாரையும் அவ ஏமாத்திட்டு இருக்கா சார். அவ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை பாக்குறவ. தெரியுமே. தெரியுமா? நான் தான் அனுப்பினேன். நீங்க அனுப்புறீங்களா? என்ன சார் இது புது கதையா இருக்கு? நீங்க ஏன் அனுப்புனீங்க? நான் அவ ஹெட். நான் அனுப்பாம? புரியலையே சார். இங்க அன்னபூர்ணி அம்மா மாதிரியே பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு அம்மா இருக்காங்க. இங்க மாதிரியே அங்கேயும் ஒரு திருடா இருந்தான்.
அந்த திருடனை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் வேணும்னு இந்த அண்ணம்மா மாதிரியே அந்த அம்மாவும் கேட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். அந்த அம்மா பேரும் அண்ணம்மாவா சார்? என்ன போலீஸ் கிட்டே நக்கல் பண்றியா? பெண்ண என்ன சார், அங்கேயும் அச்சு அசல் இதே கதைன்னு நம்ப முடியலையே சார். இங்க மாதிரியே அங்க ஒரு திருட இருந்ததுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன செய்ய முடியும்? அனுதான் சாலிட் எவிடன்ஸோட அவனை அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டினான். இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா அனுவையே வர சொல்றேன், அவகிட்டயே கேளு. ஆனா என்ன பிரச்சனைனா அவ உடனே போய் அன்னபூர்ணியம்மா கிட்ட சொல்லுவா. இது வேற அன்னபூர்ணியம்மாவோட பிளான் ஆச்சா? அதான் யோசிக்கிறேன். சார் தெரியாம பேசிட்டேன் சார். அவங்க டியூட்டியை அவங்க பார்க்கட்டும், உங்க டியூட்டியை நீங்க பாருங்க, என் டியூட்டியை நான் பார்க்கறேன். ஆனா உனக்கு டியூட்டியே கிடையாது ஈ நாராயணன், நீ வெட்டி தானே? சார் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளை நான் சந்தேகப்பட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வெட்டின்னு சொல்றீங்க? பரவாயில்ல சார், அந்த அம்மாவை குந்தாணின்னு உங்ககிட்டயே சொல்லிட்டேன். வெரி சாரி சார், டங்க் ஸ்லிப் ஆகி போச்சு. ஆனா இது நமக்குள்ளே இருக்கட்டும், அந்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அது இனிமே நீ நடந்துக்கிற விதத்துல இருக்கு ஈ நாராயணன், பி கேர்ஃபுல். அப்புறம் இன்னொரு வாட்டி எப்படி டங் ஸ்லிப் ஆச்சுன்னா அப்பாடி, மயிரிழையில உயிர் தப்பச்சண்டா சாமி. அந்த மயில் வாகனம் மட்டும் என் கையில கிடைச்சா. ஆனா அந்த சென்னைக்காரி அணு ஆபீஸ்ல வேலை செய்யற போட்டோ எல்லாம் காமிச்சாலே, இத சொன்னா அந்த போலீஸ்காரன் இதுக்கும் ஒரு புதுசா கதை சொல்லுவான். நமக்கு எதுக்குடா வம்பு? பேசாம பூமி பூச்சிக்கு போனோமோ, ஒரு ஓரமா நின்னோமா வந்தோமான்னு இருக்கணும். அதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும். சார் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் சார். அனுக்கு சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சான். சாலிட் எவிடன்ஸா? நான் தான் இதை திருடலையே. அதான் இப்ப சொல்லிட்டியே, பி கேர்ஃபுல்லா. ஐயோ, என்ன சொல்றான் இவன்? ஒன்னா துப்பாக்கியை தூக்குறான், இல்ல புரியாம பேசுறான். மொத்தத்துல இவனோட பெரிய தலைவலியா போச்சு. இருக்க தெரியுமா? இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க? நீங்களும் இந்த பட்டு வெட்டி சட்டையில சூப்பரா இருக்கீங்க. பூவை கையில வச்சுக்கிட்டு இப்படி நிக்கும் போது உன்னை பார்க்கவே ரொம்ப மங்களகரமா இருக்கு சாம். உங்களை பார்க்கவும் அப்படிதான் இருக்கு பிளாக் காஃபி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமியில வெள்ளாமையே முடிஞ்சிடும். உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அங்க பூமி பூஜை நடக்குது, அதுக்கு போய் சேருங்க. ஐயோ, அங்க போனா அவன் லவ் பண்றான், இங்க வந்தா இதுங்க லவ் பண்ணுதுங்க. நமக்கு ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது.
பூஜைக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிட்டேன். நீங்க வந்தேன்னா பூமி பூஜையை ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் வந்துடுத்து. வாங்க சம்மந்தி. வாங்க மாமா. சம்மந்தி அம்மா வரலையா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். புள்ளையாடா நீங்களா? உன்னை பெத்ததுக்கு உங்க அம்மா மறுபடியாவே இருந்திருக்கலாம். பொண்டாட்டி வீட்டுல பிச்சை எடுக்க வந்திருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? வீட்டுல கட்டி போட்டு வளர்க்கிற நாய் கூட உன்னை விட விசுவாசமா இருக்கும். அங்க அப்பா அம்மா இருக்காங்களா செத்தாங்களா கூட தெரியாது உனக்கு. பூமி பூஜை கேக்குதா உனக்கு? என்ன ஜென்மண்ணா நீ எல்லாம்? சம்மந்தி, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்க தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய நீங்களே அசிங்கப்படுத்தலாமா? இன்னும் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எப்ப உங்க வீட்டோட அருமையா வந்தானோ மரியாதை எல்லாம் போச்சு. மானம் கிட்ட பையன். நல்ல குடும்பத்தை பொண்ணு எடுத்தமா. 10-15 வருஷமா கல்யாணம் ஆகாம வீட்டோட கடந்த ஒரு ராசி இல்லாத ஒரு பொண்ண என் மகனு கட்டி வச்சதும் இல்லாம வீட்டு பிள்ளையும் பிரிச்சிட்டீங்களா? சூரிய வம்ச குடும்பத்தை பத்தி இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சம்மந்தி, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போறீங்க. சூரிய வம்சத்தை பத்தி நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன செய்வீங்க? ஆளை வச்சு எடுப்பீங்களா? அதையும் செஞ்சாலும் செய்வீங்க. எதையும் செய்யற குடும்பம் தானே உங்க குடும்பம். இன்னைக்கு புள்ளைய பறிச்சீங்க, நாளைக்கு உயிரையே பறிப்பீங்க. தயங்க மாட்டீங்க. அப்பா, நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? கலாட்டா பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? என்னடா ஏத்து பேச அவமானப்படுத்தணும்னு அன்னபூர்ணி சொல்லி கொடுத்தாங்களா? இதான் அவங்க பிளானும். அடுத்தது என்ன பிளானு? எங்களை இல்லாம ஆக்கிட்டு ஓன் சொத்தோட ஒண்ணி எடுத்துக்கு போறாங்களா? இப்படிதான் சூரிய வம்சத்துல இத்தனை சொத்தையும் சேர்த்தாங்களோ இந்த அம்மா. என்ன பத்தி என்ன வேணா சொல்லுங்க, ஆனா சூரிய வம்ச குடும்பத்தை ஏதாவது சொன்னீங்க? இதோ பாருடா, ஏன்னா உங்க அப்பா அசிங்கப்படுத்தா உனக்கு கோவம் வரல. ஆனா சூரிய வம்ச குடும்பத்தை பண்ணினா கோவம் வருது. புள்ளையாடா நீ எல்லாம். அப்பா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்க இருந்து போயிருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்பான்னு பார்க்க மாட்டியா? ஏடா இத்தனை பேருக்கு முன்னாடி எழுத்து பேசுறியா? ஒன்ன மாமா, மாமா இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சுங்க. இந்த பாரு பத்மா, அவன் எனக்கு புள்ள. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. இப்ப அவர் எனக்கு புருஷன். முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என் புள்ளை அடிப்பேன், நான் உதப்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எவனும் தடுக்க முடியாது. என்னடா
பொம்பளை வச்சு அடிக்க பிளான் பண்ணிருக்கீங்களா? சூரிய வம்சம்னாலே பொம்பளை ராஜ்யம் தானே. எந்த ஆம்பளை இங்க வாயை திறந்து பேசியிருக்கான்? விட மாட்டேன்டா, உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். இதுதான் சூரிய வம்சத்தோட லட்சணம். கேவலமா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி தரா மாதிரி தந்துட்டு எங்களையே பிரிச்சு அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு பயந்துதான் ஒருத்தி ஓடி போனா. ஓடி போனவ தப்பிச்சுக்கிட்டா. இந்த சூரிய வம்ச குடும்பம் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் உருப்படாது. வயிறறிஞ்சு சொல்றேன், உருப்படவே உருப்படாது. டேய், நீ எனக்கு புள்ளியே இல்லடா. இனிமே நீ யாரோ நான் யாரோ. இன்னையோட நான் உன்னை தலை போகிறேன். சம்மந்தி சம்மதி நசத்தாடி கொல்லி போட்டு கூட வராத. என் மூஞ்சியில முழிச்சிடாத. அப்படி என்னங்கடா கேட்டேன்? தரிசலா கிடக்கிற ஒரு நிலத்தை கேட்டேன். அது ஒரு தப்பாயா? ஊர் உலகத்துல கேட்காத எதை கேட்டேன்? இதுல பெருமை வேற. எங்க வம்சமே நிலத்தை தானமா கொடுக்கிற வம்சம்னு. சொந்த பொண்ணுக்கு நிலத்தை கொடுக்க துப்பு இல்ல. இதுல ஊருக்கு கொடுத்தாங்களா? ஊருக்கு பொண்ணு வாழ்க்கை தரிசலா போனாலும் பரவாயில்ல. ஆனா அதே நேரத்துல பூமி பூஜை போடுவாங்களாம். நல்ல குடும்பம். அப்படி என்னையா பிடிவாத உங்களுக்கு? நல்ல வேலை, இந்த கொடுமை எல்லாம் பார்க்க அந்த பெரிய மனுஷன் செல்வ கணபதி உயிரோட இல்ல. இருந்தா நாண்டிக்கிட்டு செத்து போயிருப்பான். அந்த ஆள் ரோசக்காரன். ஆனா இங்க எல்லாம் ரோச கேட்ட ஜென்மம். ஏங்க, எதுக்கு இப்ப தலைக்கு குளிச்சிருக்கீங்க? தலை குளிக்கல, தலை முழுகிட்டு வந்திருக்கேன். என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு இப்ப கேட்டா, நீதானே உன் புள்ளை அமுச்சு வச்ச. அவன் மொத்தமா போயிட்டான். ஏங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நசத்தாடி கொல்லி போட்டு கூட வராத. என் மூஞ்சியில முழிச்சிடாத. ஏங்க, அவன் நம்ம பெத்த புள்ளைங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைங்க. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டாண்டி. அவனை தலைமொழியாச்சு. அந்த அன்னபூரி தன் புத்தியை காமிச்சிட்டான். உன் பிள்ளைய அவன் பொண்டாட்டிக்கு மயங்கி ஏமாந்துட்டான். I am Surya Prakash, CEO of Prakash Group of Companies. உட்காருங்க கிருஷ்ணன். பரவாயில்லைங்க. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஞாபகம் இருக்கா? எப்படி மறப்பீங்க? இன்னைக்கு பூமி பூஜை நடந்த இடத்த வாங்க வந்தது நாங்க தான். நிஜமா உங்க தேவை என்ன கிருஷ்ணன்? பணமா? எவ்வளவு வேணும்? 25 கோடி, 50 கோடி? பங்கஜ்,
என்ன பண்ண போறீங்க கிருஷ்ணன் இந்த பணத்தை வச்சு? அப்படியே சாப்பிடுவீங்களா? உங்க புள்ள உங்களுக்கு தராத சந்தோஷத்தை இந்த பணம் தந்துருமா? சார், இது பணம் பத்தின பிரச்சனை இல்லை சார், ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. பணத்தால பிரச்சனையை தீர்க்க முடியாது சார். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்க. ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் தள்ள மொழிகிட்டு வந்துட்டு பந்தம் பாசம் நீங்க வந்து கதை அளக்காதீங்க சார். உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா என்ன வேலை பேச முடியாது, அதுக்கு நான் ஆள் இல்லை. ஆனா இந்த பணத்துக்காக தானே உங்க பையனையே தலைமொழிக்கிட்டு வந்தீங்க கிருஷ்ணன். இப்ப என்னமோ பணத்தாசையே இல்லைங்கிற மாதிரி டிராமா பண்றீங்க. இங்க பாருங்க கிருஷ்ணன், அந்த நிலத்தை நாங்க வாங்க நினைச்சத பணம் பண்ண இல்ல. எங்களுக்கு பணம் பண்ண 1000 வழி இருக்கு. அந்த நிலத்துல ஃபேக்டரி கட்ட நினைச்சத இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. ஒரு ஃபேக்டரி கட்டினா எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனா நீங்க இந்த நிலத்து பிரச்சனைய ஈகோ பிரச்சனையாக்குனது எதுக்கு? பணத்துக்காக தானே. அப்படி என்ன கிருஷ்ணன் இந்த பணத்துல இருக்கு? எனக்கு நிஜமாவே புரியல. உங்க பிள்ளைக்கு முன்னாடி இது வெறும் காகிதம்னு தோணலையா கிருஷ்ணன்? ஓகே, அது உங்க ப்ராப்ளம். இப்ப சொல்றேன், எனக்கு இந்த நிலமும் வேண்டாம், ஃபேக்டரியும் வேண்டாம். நாங்க வாங்கலனா வேற யாரும் இந்த நிலத்தை இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற நிலம் எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஆனா நீங்க பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு இந்த நிலத்தோட மதிப்பை விட 2 மடங்கு பணம் தரேன். 2 மடங்கு என்ன, 2 மடங்கு பிளாங்க் செக் தரேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கங்க. சார், இத்தனை நாளா நிலத்துக்காக இந்த வீட்டுல நீங்க வேலைக்காரனா இருந்திருக்கீங்க, இப்ப பிளாங்க் செக் கொடுக்குறீங்க. இதுல எதை நம்புறது? இதுவும் நடிப்பா இருந்தா? சார், எங்க கம்பெனி டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த நிலம் கிடைக்காம ஃபேக்டரியே வரலனாலும் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. யானையை கொசு கடிச்ச மாதிரி போயிட்டே இருப்போம். உங்க வீடு தேடி வந்து இவ்வளோ பெரிய விஐபி பிளாங்க் செக் தராருன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க சார். மடையன் தான் அந்த நடிப்புன்னு சொல்லுவான். பங்கஜ், என்ன பாக்குறீங்க? பிளாங்க் செக் தான், எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. பட் இதுக்கு ஒரு விலை இருக்கு. அது என்னன்னா, உங்க மருமகளையும் மகனையும் தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அவங்கள சந்தோஷமா வாழ விடுங்க. பாவம் அவங்க. பத்மாவும் சீனிவாசனும் அழறத என்னால சகிச்சுக்க முடியல. அவங்களோட கண்ணீர்ல தான் நான் ஃபேக்டரி கட்டணும்னா அந்த ஃபேக்டரி என் கால் தூசுக்கு சமம். அனு, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், இனிமே நாம இப்படி இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இனஃப். நாளைக்கே நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். சார். எஸ் அனு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் நீ பார்த்தல்ல. ஆனா அது இல்ல அனு, இந்த இடம் வேணும்னு தான் கிருஷ்ணன் சீனிவாசனை தான் புள்ளையே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் தலைமொழிகிட்டு போயிருக்காரு. அந்த நிலத்தை அவர் விற்க நினைக்கிறது நம்ம கிட்ட. இது சரியில்லை அனு. ஆமா அனுமா, சார் சொல்றது சரிதான். இன்னைக்கு அந்த நில விஷயத்துல அவர் பண்ண பிரச்சனைய கேட்டு எனக்கு இப்ப கூட பக்கு பக்குன்னு இருக்கு. என்னதான் தான் பேத்தியோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அண்ணம்மா கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. நம்ம அந்த இடத்துக்காக தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சா. ஆனா நம்ம யாரையும் ஏமாத்தி நிலத்தை வாங்க போறது இல்லையே. ஏய், இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னடி? உன்னை விடு. நாளைக்கே சார் தான் சூரிய பிரகாஷ் சாருன்னு தெரிஞ்சா அவர் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரடி. அத பத்தி நீ யோசியா? இதெல்லாம் அவருக்கு தேவையா? நான் தலை குனிஞ்சு நிப்பேன்னு யோசிச்சு இத சொல்லல. பத்மா
ஊர்ல எல்லார் முன்னாடி அழுதுட்டு நின்னுட்டு இருந்தத என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணோட சாபம் நமக்கு வேண்டாம். ஒரு கெட்ட கனவுல இருந்தே இன்னும் என்னால மீள முடியல. சார், ஐ மீன், பத்மா கண்ணீர்ல தான் நம்ம ஃபேக்டரி கட்டணும்னா அது தேவையில்லை. அவங்க மணிமண்டபமே கட்டிக்கிட்டோம். அது அவங்க சொத்து. என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நம்ம நாளைக்கு காலையில இங்க இருந்து போயிடலாம். சார், எல்லாம் முடிஞ்சு வர போற டைம்ல என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னடி எல்லாம் முடிஞ்சு வருது? எங்க முடிஞ்சு வருதுங்கிற? நிலத்தை உனக்கு கொடுக்கற அறிகுறியே காணோம். எல்லாம் முடிஞ்சு வருதுங்கிறான் சார். அவ்வளவு சொல்றாருல, கிளம்பி முதல்ல. நீ கொஞ்சம் சும்மா இருமா. நம்ம போனா மட்டும் பத்மானி வாழ்க்கை சரியாயிடுமா? அந்த கிருஷ்ணன் நிலத்தை வேற யாருக்கும் விற்க மாட்டாரா? சார், நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த சேலஞ்சில தோக்கறதுக்கா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இங்க வந்தேன். இது ஏன் நீ தோல்வியா பாக்குறானோ? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எத்திக்ஸ் உனக்கு தெரியும்ல. நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ணப்போ உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா ஆபீஸ் யார் பக்கம் நின்னுத? உன் பக்கம் தானே. நீ புதுசா வந்தவன்னு உன்னை விட்டுலையே. எப்பவும் எனக்கு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எத்திக்ஸ் தான் முக்கியம். ஒரு பொண்ணு அழ வச்சு அந்த நிலத்தை வாங்கி நம்ம ஃபேக்டரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இது உங்களோட கனவு ப்ராஜெக்ட் சார். இட்ஸ் ஓகே அனு. பல கனவுகள்ல இதுவும் ஒரு கனவு. தட்ஸ் இட். இந்த கனவு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இன்னும் பல கனவுகள் புதுசா வரும். ஒரு வாழ்க்கை ஒரு கனவுன்னு வாழ முடியுமா என்ன? நான் ஆசைப்பட்டேன் உங்களோட கனவு சார் இது. சார் அவ்வளோ சொல்றாரு, நீ என்ன பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? அனு, எப்போ ஒரு பொண்ணுக்காக இந்த நிலம் வேண்டான்னு நீ சொல்றியோ அப்பவே நீ ஜெயிச்சதா தான் அர்த்தம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சார், அந்த பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நிலமும் நம்ம கைக்கு கிடைக்கும்னு நான் சொல்றேன். அதை ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? என்ன பண்ணு? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓவா சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட இப்பவே இங்கேயே நான் ஹோல்ட் பண்றேன். இனிமே இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம பேசிக்க வேண்டாம். நாளைக்கு காலையில நாம இங்க இருந்து கிளம்புறோம். ரெடியா? சார். எஸ் அனு, திஸ் இஸ் மை ஆர்டர். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நாளைக்கு காலையில எல்லார் முன்னாடியும் நாம யாரு, நாம ஏன் இங்க வந்தோம், நம்ம நோக்கம் என்னன்னு எல்லாத்தையும் சொல்லி அண்ணம்மாவுக்கு புரிய வச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்புறம் அந்த நிலமாச்சு அவங்க பேத்தியாச்சு. அப்ப மட்டும் பத்மாக்கா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துருமா சார்? தீரலாம், தீராம போகலாம். ஆனா அந்த பிரச்சனையில நமக்கு பங்கு இருக்காது. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவ்வளவுதான். சார், இன்னைக்கு நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு அவசரமா ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. நோ நோ, யோசிச்சுதான் சொல்றேன். நான் கிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் தான் சூரிய பிரகாஷ்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நாளை காலையில அவர் இங்க வந்து இங்க எல்லார்கிட்டையும் அதை சொல்லதான் போறாரு. அதுக்குள்ள நாம சொல்றது நல்லது. புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நாளை காலையில நாம போறோம். நீங்க ரெடியா இருங்க. ஐ அக்செப்ட் மேடம். நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அனு, அனு, இனிமே யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நம்ம கிளம்பலாம். சுந்தரம், சுந்தரம்.
சுந்தரம், நீதானே செஞ்ச? உனக்கு தெரியலையா? என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்னதான் கேக்குறேன். நீ சமைச்சது தானே? உனக்கே என்னன்னு தெரியலையா? சாப்பிடு சுந்தரம். ஏன் என்னைய பாத்துட்டு இருக்க? சாரதா, ஏசி போடு. என்னம்மா நீங்க ஏன் பரிமாறீங்க? நீ சுந்தரம் எந்திரிச்சிட்ட, நீ உட்காரு சாப்பிடு. நீங்க ஏன் அண்ணம்மா சமையல்காரனுக்கெல்லாம் பரிமாறுறீங்க? என்னாச்சு? என்ன சொன்ன? சமையல்காரனா? கண்ணத்துல போட்டுக்கப்பா. சார் சாதாரண சமையக்காரன் இல்ல, 5 ஸ்டார் சமையக்காரன். சாரு 5 ஸ்டார் சமையக்காரனும் இல்ல, அதுக்கும் மேல. என்ன சார்? என்ன சார் தலை குனிஞ்சிட்டீங்க? நீங்க யாருன்னு சூர்யா கேக்குறான்ல, சொல்லுங்க.